ஓகே. இப்ப கர்மா ஏற்படுத்தக்கூடிய விளைவுங்கிறது எப்படி இருக்கும்? நான் முன்னாடி கேட்ட மாதிரி, ம். இப்ப நம்ம எங்கேயாவது போறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு காரியம் தடைபடுறதோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம், எங்கேயாவது போனா நம்மோட பொருள் தொலைஞ்சு போறதோ, இதெல்லாமா கர்மாவுடைய விளைவு? இல்ல வேற என்ன மாரியான விளைவுகள ஏற்படுத்தும்? சரிம்மா. கண்டிப்பா நடத்தும்மா. இப்ப நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப கர்மான்றது நம்ம செய்யற செயல்ல தான் இப்ப நான் எனக்கு ஒரு 20 வயசுல நான் மத்தவங்கள துன்புறுத்தி, மத்தவங்கள கஷ்டப்படுத்தி, நான் அவங்கள சம்பாதிச்சு, நான் எனக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது, நான் அத அனுபவிக்கிறேன். அதாவது நல்ல ஒரு கோபுரத்துல இருந்தவன் திருப்பியும் கீழ் நிலைக்கு வந்துட்டன்னும்போது, எனக்கே தெரியும். நம்ம அந்த பண்ண பாவங்கள், பண்ண தப்புல தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப அது பேரு தான் கர்மா. ஏன்னா நம்ம பண்ண செயல்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது. வினைக்கான சரிம்மா. எதிர்வினை. இது ஓகே. அப்புறம் ஒரு 2 மனிதர்கள் இருக்காங்க நம்மள சுத்தி. நம்மள சுத்தி 2 உதாரணங்கள் சொல்றேன். ஒரு ரவுடி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஏரியால ஒரு ரவுடி. அவரு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மக்கள துன்புறுத்தி, மாமூல் வாங்கிட்டு நல்லா வசதியா இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, லாரி வாங்குவாரு, வீடு கட்டுவாரு, இன்னொரு இடத்த ஆக்கிரமிப்பாரு. ஆனா நல்லா வசதியா இருப்பாரு. அரசியல்லயும் இருப்பாரு. எங்க எங்க வேணாலும் அவருடைய ஆதிக்கம் இருக்கும். யாரு? ரவுடி. அவர் நல்லாவே இருப்பாரு. அப்ப மக்கள் அவரால கஷ்டப்படுறவங்க என்ன சொல்லுவாங்க, "பாரு இவன் எவ்ளோ கெட்டது பண்றான். கடவுள்லாம் இவன நல்லா வச்சிருக்காரு. கடவுளுக்கு கண் இருக்கா என்னன்னு தெரியலையேன்னு" சொல்லுவாங்க. அப்ப அவருடைய கர்மா போன ஜென்மத்தில ஏதோ நல்லது நெறைய பண்ணி, இந்த ஜென்மத்தில எப்படியாவது அவருக்கு பணத்த வர வச்சு நம்ம அனுபவிக்கணும்னு இருக்குது. அப்ப அவருக்கு எல்லாமே கிடைச்சிருது. ஆனா அவருடைய ரவுடிசத்து மூலியமாவும் கிடைச்சிருது. இது 1. 2வது கர்மா சொல்றேன் கேட்டுங்க. ஒரு ஆட்டோக்காரங்களுக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 500 ரூ. 4000 வாடகையில இருக்காரு. ஒரு நாளைக்கு ரூ. 500 வச்சு அவங்க குடும்பத்த ஓட்டுறாங்க. அவங்களுக்கு 5 வருஷமா குழந்தை இல்ல. யாரு? ஆட்டோ தம்பதியினருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறக்குதும்மா. அவங்க கோயில் எல்லாம் பரிகாரங்கள்லாம் செஞ்சு, இறைவன் புண்ணியத்தில ஒரு ஆண் குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆவுது. அப்பதான் தவழுது. தவழ்ந்து ரோட்ல இவங்க இல்லாதப்ப தவழ்ந்து ரோட்ல போகுது. ஒரு தண்ணி லாரி குழந்தைய சாவடிச்சிருது. இப்ப அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இப்ப அந்த குழந்தையோட கர்மா எங்கருந்து வந்தது? உங்களால சொல்ல முடியுமா? அதாவது நான் இப்ப சொன்ன மாரி நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம அத செஞ்சு 50 வயசுல நம்ம கஷ்டப்படும்போது, நம்ம பண்ண பாவங்களுக்கு கர்மா வருதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா இந்த குழந்தை இப்ப தான் பூமிக்கே வந்திருக்கு. அதுக்குள்ள எப்படி அந்த குழந்தையோட மரணம் இறைவன் குடுக்குறான்? அது முன் ஜென்மத்தில பண்ண முன் பாவமா? ஜென்மத்தில பண்ண கர்மா. ஓகே. ஓகேங்களா? இப்ப நீங்களா சொல்ட்டீங்க. முன் ஜென்மத்தில அந்த குழந்தை இப்படி பிறக்கணும். இந்த கர்ம விதியில மாட்டி இப்படி அனுபவிக்கணும். மரணத்தையும் நிகழ்த்தணும். இதனால இவங்க தாய், தந்தை கஷ்டப்படணுன்றது இறைவனால உருவாக்கப்பட்டிருது. ஓகே. இப்ப அந்த கர்மா தான் அங்க வேலை செய்யுது. இப்ப அந்த கர்மாவ நம்ம தொலைக்கிறதுக்கு தான் அவங்கவங்க ஜாதகப்படி நம்ம பரிகாரங்கள் சொல்றோம். இப்ப என்ட்ட வந்தாங்கன்னா, அவங்களோட கர்மாவ தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பேன். கர்மான்றது யாருன்னா சனி பகவான். ஏற்கனவே நான் சொன்ன மாரி கர்மாவ நடத்துறவர் சனி பகவான்.